புதிய தகவல்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரோட்டோக்கால் வந்து இங்கே ஆக்டிஃபை பண்ணலை அப்படின்னாலும் நாம் இன்னும் ஆல்டர்னேட்டிவ் க்ளீனாக ஃபேக்டர் இல்லாமல் அதை எடுத்து நாம் எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக யுக்திகளையும் கொடுத்துருந்தாரு. நன்றி. இறுதியாக நமக்கு வந்து பேச வர வந்து யுக்தி அவர்கள். அவர் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சதுன்னா நன்றி சொல்லிட்டாரு. அவருக்கு விருது பற்றியும் அவரை பற்றியும் அவையினுடைய தலைவர் நாம் அனைவரும் மதிக்கக்கூடிய அவர்களே, நான் இங்கே வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், இது ஹோப் நிறுவனத்தினுடைய 30 ஆண்டுகள் பணி ஆரம்பிக்கக்கூடிய நேரம். அதற்காக தான் வந்தேன். அதனால தயவுசெய்து ரொம்ப பேச போறேன்னு யாரும் பேசுறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு 5 மணிக்கு போட்டிருக்க ப்ரோக்ராம் 5 மணிக்கு போட்டிருக்கு, 5 மணிக்கு அதை ஏற்றிக்கணும். நான் தான் கேட்டு கடைசியில் வரேன்னு சொன்னேன். அதனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. உங்களை ஏதோ வருத்தத்தை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. அதனால உறுதியாக 10 நிமிஷத்துல முடிச்சுப்போம். அந்த ஒரு கான்ட்ராக்ட் இருந்தால்தான் விஷயம் முன்னாடி போகும். அந்த கான்ட்ராக்ட்ல யாரும் வெளியே போயிடாரு. ரொம்ப சிக்கலான ஆட்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. அதனால முதலே கொஞ்சம் ஒப்புதல் போட்டுக்கிட்டோம்னா உத்தரவாதமாக நானும் 10 நிமிஷம் போக மாட்டேன், நீங்களும் போக மாட்டீங்கிற ஒரு உத்தரவாதம். 30 ஆண்டுகள் ஒரு அமைப்பு ஒரு பணியை கொண்டு சென்றிருக்கிறது என்றால் இந்த காலகட்டத்தில் அவருக்கு இன்னும் எஃப்சிஆர் இருக்கு. இந்த அரங்கத்தில் ஒன்றும் விட்டு விட்டுலாம் பேச போறதில்லை. அதுல ஹென்ரி டிஃபைனை கூட்டிட்டு வந்து பேச வச்சு அதுல ஸ்பெசிபிக்கா இன்டர்நேஷனல் மெக்கானிசம் பத்தி பேச சொன்னா அது எவ்வளவு சிக்கலான சமாச்சாரம் என்பது விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். புதிதா நேற்று கல்லூரிக்கு வந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்ய மாட்டேன். காஃபி கடைசியில் கொடுத்தாங்க, அப்போ வந்து என்னன்னு கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அதனால பாராட்டு கொடுப்பது மூலமாக குழந்தைகள் மத்தியில இன்னைக்கு பணி செய்வது 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பணி செய்ததை விட மிக கடினமான ஒரு பணி என்பதை இந்த நேரத்தில் வேர்ஜனமா வந்து இதை தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் தைரியமாக சொல்ல விரும்புகிறேன். மோஸ்ட் டிஃபிகல்ட் செக்டர் டு ஒர்க் டுடே இஸ் தி செக்டர் வொர்க்கிங் வித் சில்ட்ரன். நம்முடைய செக்டர் இன்னைக்கு வந்து குழந்தைகள் மத்தியில் இன்னைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் செவ்வணக்கம் செலுத்த வேண்டிய ஒரு நேரம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். எத்தனை பேர் குழந்தைகள் மத்தியில் பணி செய்பவர்கள் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இல்லங்களை மூடி இருக்கிறார்கள். மூடி இருந்ததுக்கு காரணம் எந்த இயக்கத்தின் மூலமாக என்ன என்சிபிசிஆர் அவர்களுக்கு முன்னாடியே இவர்களெல்லாம் இணைந்து குழந்தைகள் சார்ந்த ஒரு ஆணையம் வேண்டும், குழந்தைகள் சார்ந்த ஒரு ஜேஜேஆர் வேண்டும் போன்ற விஷயங்களுக்கு போராடினோம். அந்த போராட்டத்தின் மூலமாக போன அமர்வுலாம் இருந்தாங்க. இந்த அமர்வுல உட்கார்ந்துருப்பாங்க பார்த்தா யாரும் காணும். வந்து பதவியிலிருந்து அரசு சம்பளம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிடபிள்யூசிஸ், ஜேடபிள்யூ ஜூனியர் வெல்ஃபேர் போர்ட்ஸ், இந்த சைல்ட் லைன், இவங்கெல்லாம் எப்போ உள்ளே வந்தார்களோ அன்ற வந்த நம்மளால் வரவேற்கும். கண்டிப்பா ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் என்று சொன்னவர்கள் எல்லாம் நாம் தான். ஆனால் அவர்கள் வந்த பிற்பாடு ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் 45 நபர்கள் அரசு சம்பளம் பெற்று பணி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசு சம்பளம் பெற்று பணி செய்கின்ற அவர்கள் இருந்தும் இன்று நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவு வந்து எல்லாருக்கும் தெரியும். அது நேர்மையாக இந்த இல்லங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இதை விட்டு ஓட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் பொறுப்புடன் நான் கூற விரும்புகிறேன். ஆகவே ஹோப் நிறுவனத்தை நான் பாராட்டுகிறேன் என்றால் அவர்களை மட்டும் நான் பாராட்ட வரவில்லை. குழந்தைகள் மத்தியில் பணி செய்கின்ற அனைவரையும் அந்த நேரத்தில் தைரியமாக நீங்கள் தொடர்ந்து பணி செய்வதை உண்மையான வியப்புடன் தூரத்திலிருந்து பக்கத்தில் நாதாரில் நீங்க
அதை நான் புரிஞ்சுக்கலன்னா வேற யார் புரிஞ்சுக்க போறேன்? நான் கண்டிப்பா புரிஞ்சுக்குவேன். அந்த சூழலையும் போப்பட்டு அழைத்திருக்கின்றால் இந்த ஆர்கனைசேஷனுடைய தரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்களை பாராட்ட வருகிறேன். நண்பர்களே, பல விஷயங்கள் சர்வதேச மெக்கானிசம் சம்பந்தமாக பேச வேண்டிய இருந்தது. அனைத்து பணிகளையும் முழுமையாக ரமேஷ் கலந்து செய்திருந்தார். அதனால நான் இங்கே உள்ளார போய் ஏதோ பேச போறேன் என்ற தயக்கம் இல்லாமல் அந்த 10 நிமிஷம் கான்ட்ராக்ட் நீங்க விவன் தானே தம்பி, அதோட அந்த ஸ்லைடை நிப்பாட்டிங்க. அடுத்த ஸ்லைடு போகக்கூடாது. போனீங்கன்னா இப்போ பின்னாடி இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. 2 விஷயங்கள் இவர் இல்லை, சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அவசரத்துக்கு காரணமாக போயிருக்காரு. இந்த அரங்கில் நான் கூட விரும்புகிறேன். அந்த அரங்கில் இருக்கக்கூடிய எனக்கு கண்ணுக்கு படுகின்ற 2-3 நபர்களை செய்ய முடியும். இந்த மணிப்பூர் சார்ந்த அறிக்கை சம்பந்தமாக அவர் பேசினார். அந்த மணிப்பூர் அறிக்கையை பற்றி 1-2 விஷயங்கள் எனக்கு கூற விரும்புகிறேன். மணிப்பூர் நேரடியாக செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஜோசப் குரியனுடைய தலைமை நடந்த ஒரு ஜூரி இது. ரொம்ப அமைதியாக நடந்த பணி, எந்த ஆரவாரம் இல்லாமல் நடந்த பணி. நேரடியாக 2 விசிட்ஸ் மணிப்பூருக்கு பலர் சென்றார்கள். நான் சென்றவர்கள் பலர் சென்றார்கள். அதுக்கப்புறம் டெல்லியில் 3 நாட்கள் சாட்சிகளை விசாரிக்கக்கூடிய, யார் விரும்புகிறார்களோ அவரை விசாரிக்கக்கூடிய அமர்வு ஏற்பட்டது. அது ரொம்ப பாதுகாப்பாக ஏற்பட்டது. யாருடைய பெயரையும் எங்கேயும் நாங்கள் குறிப்பிடவில்லை. யார் எந்த பின்னணியிலிருந்து வருகிறார்கள் என்ற குறிப்பே இல்லாமல், அதுக்கப்புறம் ஆன்லைன் செவரல் டெஸ்டிமனிஸ் ஆன்லைன் ரெக்கார்ட், எவ்ரிதிங் இஸ் ஆன் ரெக்கார்ட். இந்த அறிக்கையை தமிழகத்தில் வேண்டி டிஸ்டர்ப் ஆகிறார்கள். உங்களை போன்ற பலர், அமர்ந்திருக்கக்கூடிய பலர் இந்த அறிக்கையை தமிழில் கட்டுரையிலாக தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் முன்வைக்கிறோம். காரணம், இந்த அறிக்கைக்கு எதிராக ஒரு பெரிய இயக்கம் நடக்கிறது. நாளைக்கு பாரத பிரதமர் அங்கே செல்கிறார் என்று ஒரு பேச்சு ஏற்படுகிறது. அவர் போன பிற்பாடு எங்கள் மேலே எஃப்ஐஆரா, அவர் போறதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் நிலம் தான் எங்கள் மேலே. இந்த அறிக்கை போட்ட அமைப்பின் மேலாக எஃப்ஐஆரா இல்லை அமைப்பு இல்லைங்க, இது ஜூரி மேலே தான் போட போறோம்னு சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஜூரி மேலே போடுறேன்னு சொன்னா நான் தப்பிச்சிருக்கேன். அமைப்பு மேலே ஜூரி மேலே போடுறேன்னு சொன்னா நான் மாட்டிக்குவேன். அமைப்பு மேலே போடுறேன்னு சொன்னா நான் தப்பிச்சுக்குவேன். இதுதான் நிலைமை. ஒரு அறிக்கையை 2.5 ஆண்டுகளுக்கு பாரத பிரதமர் போதாத ஒரு இடத்தில் ஒரு அறிக்கையை ஒரு தேசத்தினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மனித அமைப்பு கொண்டு வந்திருக்கின்றால், வழக்குகள் போடுதல், இந்த ஜூரிக்கு எதிராக வழக்குகள் போடுதல், அமைப்புக்கு எதிராக வழக்குகள் போடுதல் என்றால் மோசமாக. ஆகவே இதை தமிழகத்தில் பிரபலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அம்சங்கள், அது ஆன்லைன்ல இருக்கு. நான் இருக்கக்கூடிய நீங்க பியூசிலுக்கே போய் எடுத்துக்கலாம். வேற யாருக்கும் லிங்க்ஸ் வேணும்னா நீங்க ஆசிரியர் தெரிஞ்சவங்க ஆசிரியர் கேளுங்க, உடனே அந்த லிங்க்ஸை கொடுத்துட்றோம். தயவு செய்து தமிழில் கட்டுரைகள் வருது. இந்த மன்ற இந்த கட்டுரைகள் வரவில்லை என்றால் வேற எங்கேயும் கட்டுரைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதை நான் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். 2வது, since this is a child sector meeting, அவர் கூறுவார் என்று எதிர்பார்த்து நடக்கிற, தயவு செய்து குழந்தைகள் பற்றி பணி செய்கின்ற பலர் இங்கே இருக்கிறீர்கள். அதில் இருக்கக்கூடிய அதே சுரேஷை நீங்கள் அழையுங்கள், யாரும் அவரே அழையுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய, புதுவையில் இருக்கக்கூடிய all the collectives working with children, தயவு செய்து அழைத்து அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாகத்தை மட்டும் ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு பணியில் இறங்குங்கள். முடிந்தால், தேவை இருந்தால் கூட்டாக இந்த கேம்ப்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை நாடி செல்லுகின்ற ஒரு 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 இயக்கமும் கண்டிப்பாக கொண்டு செல்வதற்கு ஒரு நினைவு இருக்க வேண்டும் என்றதை நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க வெவ்வேறு கன்வென்ஷன்ஸ் பற்றி பேச வேண்டிய ஒரு நிலை இருக்கு. நான் 2-3 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். சொல்லும் போதே நான் வேண்டுமென்றே ஒரு காஷனோட ஒரு ஜோதியரான காஷனோட சொல்லியிருக்கேன். யாரும் அதை ஒன்றும் நடந்து போக தேவையில்லை. எனக்கு FCRI போகும்போது உயர்நீதிமன்றத்தின் வழக்கில் இந்த அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவருடைய அஃபிடவிட்ல IAS அதிகாரி கையொப்பமிட்ட அஃபிடவிட்ல கூறிய விஷயங்கள் என்னவென்றால், இந்த மாதிரி இந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மெக்கானிசம்ஸை பயன்படுத்துகின்ற பணியில் இந்த குறிப்பிட்ட நபர் பேர் போட்டு இந்த குறிப்பிட்ட நபர்
பணி செய்து இந்த நாட்டினுடைய மானத்தை வெளியே வாங்குகிறார் என்பதுதான் இந்த நேரத்தில் இதுக்கு மேல இதை பற்றி உங்ககிட்ட பேசினா இது உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஒரு இந்த நிலத்தில். அதனால் இந்த பணி செய்யும் போது தயவு செய்து யாரும் தனியாக பணி செய்யாதீர்கள் என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். Don't do anything individually. Do it as collectives. Whatever interventions you do outside, please do it and subject to your elections if any. Don't engage in any international mechanisms as individuals or individual organizations. உங்க ஆர்கனைசேஷன் பேர்ல தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட பெயர்ல ஈடுபடாதீர்கள். இது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு செயல்பாடு கிடையாது. ஆனால் பெருமைக்குரிய விஷயங்கள் இந்த தமிழ் மண்ணில் நடந்தது. யூபிஆர் அம்மா பேசுறாங்க. யூபிஆர் அவர் சொன்னார் யூனிவர்சிட்டி பீரியாடிக் ரிவ்யூ 2022 நடந்த அந்த யூபிஆர் ரிவ்யூ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நவம்பர் 22 நடக்கும்போது என்னுடைய அலுவலகத்தில் மேல்மாடியில் சிபிஐ உட்கார்ந்துருக்காங்க. சிபிஐ கடைசி நாட்கள் அவங்க 18ஆம் தேதி போறாங்க. நம்ம நவம்பர் 9ஆம் தேதி அந்த யூபிஆர் செஷன் நடக்குது. குழந்தைகளோட நடத்துறீங்க. இவங்க குழந்தைகளோட நடத்துறாங்க. She was having a parallel session in Chennai with children. Child participation பத்தி நான் பேசிக்கிட்டு ஒரு கூட்டமைப்பை மட்டும் வைத்துக் கொள்ள மாட்டேன். அதே children பங்கேற்கக்கூடிய ஒரு யூபிஆர் செஷன் சென்னை நடத்துவேன் என்று நடத்தினார். அவர் விழுப்புரத்தில் 200 பேரை வச்சு நடத்தினார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பாதிப்போட ஏற்படுச்சு. 200 பேரை வச்சு நடத்தினார். நவம்பர் 9, 2022 என்னோட அலுவலகத்தில் ஒரு டிஎஸ்பி உட்கார்ந்துருக்கார். அவர் கரெக்டா என்னுடைய ரூமுக்கு வர நான் பார்க்கணும்னு சொல்லி வர நான் கொஞ்சம் இருங்க பாகிஸ்தான் பேசிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அந்த நேரத்தில் பாகிஸ்தான் ஒரு கிவிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு இந்தியா. எனக்கு என்ன பயம்னா அந்த பாகிஸ்தான் பேசுறதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஏதோ தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்கன்னா தலையே போயிருந்தா அப்படின்னு I was concentrating. We had the entire UPR session of 4 hours translated by several people, one of whom is sitting here, Briton. Tamil. The entire 4 hour session was translated in Tamil. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ 4000 இடங்களில் தமிழகத்தில் 4000 இடங்களில் எல்லாம் உங்களுடைய கூட்டுப்பணியை செஞ்சவரை தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? அது கொஞ்சம் ஏற்றினதும் அந்த பேச காட்டு அந்த கூட்டுப்பணி போய் உங்க கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து கல்லூரிகள்லாம் பேசுங்க, வழக்கறிஞர்கள்லாம் பேசுங்க, என்ஜிஓ செக்டர்லாம் பேசுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு was the only place where the UPR session was not done in Geneva. It was done here. Political parties also did meetings. Political parties போய் நிறைய பேர் அதுல நம்பிக்கை இல்லை, அதனால ஆக்டிவா வரல. பட் செய்தவர்கள் உண்டு. 4000 இடங்களில் நாகப்பட்டினத்தில் நம்ம தேசிய பஞ்சாயத்துகளில் மீனவர் பஞ்சாயத்துகளில் கூட்டங்கள் நடந்தன. இப்ப நினைச்சு பாருங்க, we have a possibility of using these mechanisms creatively to bring it as close as possible to our people. அதான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வருகிறேன். இது பெரிய விஷயம் இருக்கு, ரிப்போர்ட் எழுதணும், எழுதலாம், பண்ணிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. இதை கொஞ்சம் கிரியேட்டிவா நம்ம பயன்படுத்தினால் கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்கலாம் என்பதை உங்களிடம் நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று. இன்னொரு நம்பிக்கை, இன்னைக்கெல்லாம் இந்த சில பேருக்கு அற்புதமா தெரியுமா? உங்களுக்கு அற்புதமா தெரியுமா? கருப்பு போட்டிருக்கீங்க அற்புதமா அந்த பெஞ்சில மட்டும் அற்புதமா தெரிஞ்சது யாரா இருக்கீங்களா? இப்ப கை தூக்கினீங்களா? வெட்டி அந்த அந்த சர்க்கிள், இப்ப நான் கேட்ட சகோதரியுடைய சர்க்கிள் இருக்கவங்க யாருக்கா தெரியுதா? அற்புதமான இந்த மதர் ஆஃப் பெருமாள் was convicted in the Rajiv Gandhi case. UN special rapporteur who's no more, Christoph Heinz, திருவனந்தபுரத்துக்கு வர visit, so called visit of a special rapporteur. நம்பிக்கை கொடுக்கிற கதைகள் இருந்தாதான் இதுக்கு மீனிங் வரும். இல்லைன்னா இது மாதிரி ட்ரையா வரும். அந்த அம்மா கூட்டிட்டு போனோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மாநிலம், வருகைக்கு கொடுக்கப்பட்ட மாநிலம் கேரளா, திருவனந்தபுரம் பிளேஸ். எங்களுக்கு என்ன கேரளா கொடுத்துருந்தா சென்னை கொடுத்துருந்தா நாங்கள் வந்திருப்போம். நீ இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நேபாள் போட்டுருந்தா நாங்கள் நேபாள் ஓடிருப்போம். அப்படி போயிருக்கோம். திருவனந்தபுரத்துக்கு நிறைய பேரை கூட்டிட்டு போனோம். அது அற்புதமாக கூட்டிட்டு போனோம் என்பதை நான் பதிவு செய்திருக்கேன். அற்புதமாக வந்து நோ டிஸ்பெனாலிட்டி பேட்ஜை கிறிஸ்டாஃப் ஹெயின்ஸ்க்கு குத்துணுன்றாங்க. அவங்க கதையெல்லாம் சொல்றாங்க, அவர் கேட்கிறாரு. நிறைய பேர் எஸ்டிஎஃப் விக்டிம்ஸ்லாம் வராங்க, டெத் ரோட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் நிறைய பேர் வராங்க. கேட்கறது கேட்டாங்கம்மா, நீங்க போய் அவர்கிட்ட கேட்கும், அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தமிழ்ல நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். அவர் வாங்கி பேட்ஜை வாங்கி
I hope Henry, her son, is released and comes back home. கிறிஸ்டாஃப் ஹெய்ன்ஸ் அவருடைய அறிக்கையை எழுதினார். கிறிஸ்டாஃப் ஹெய்ன்ஸ் உடைய அறிக்கையை தமிழகத்தை சார்ந்த ஒரு நல்ல வழக்கறிஞர் பேர் சொல்றது துப்பா போயிடும். அதனால அந்த காரணத்தினால் அவர் பேரை வெளியே சொல்லல. அந்த அறிக்கையை எடுத்து உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக அப்ப இருந்தவர் பின்னே கேரளத்தினுடைய கவர்னராக போனார். புரிஞ்சா தெரிஞ்சுங்க. அவர்கிட்ட போய் கொடுத்து உங்கள் முன் இந்த வழக்கு நிற்கிறது, இந்த வழக்கை இந்த அறிக்கையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அறிக்கையின் காரணமாக தான் முழுமையாக டெத்ரோட லாங் டேர்ம் பிசினஸா இருந்தவங்க டெத்ரோட இருந்தவங்க ரிலீஸ் ஆனாங்க. அது ஆரம்பிச்சது இந்த மெக்கானிசம் எல்லாமே நடக்கும் நினைக்க வேண்டாம். International mechanisms will never succeed. It will rarely succeed. I hope I'm right. What will succeed are domestic mechanisms. ஆனால் நம்ம டொமஸ்டிக்காக நம்ம CWC, நம்ம DCPO இதுக்கெல்லாம் இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வச்சு நம்ம ஆட்கள்லாம் உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்க்க உட்காந்து ஆட்களை செலக்ட் பண்ணி அவனுக்கு பரீட்சை வச்சு அவனுக்கு இன்டர்வியூ வச்சு எல்லாம் நடத்திருக்கேன். ரொம்ப நல்லது. ஆனால் கீழே போனோம்னா எப்படி செய்யப்படுறாங்க இன்னும் பார்க்கணும். புதுசாக செலக்ட் பண்ணி ஆனால் அந்த மெக்கானிசம் தான் இன்னைக்கு வெற்றி பெறும். இந்த மெக்கானிசம் டொமஸ்டிக் மெக்கானிசம்ஸ் ஆர் தோஸ் which will reap benefits, not international mechanisms. International mechanisms ஓரளவுக்கு ஒரு ஃப்ளட்டர் உண்டாக்குவதற்கு வாய்ப்பு. மூணாவது முடிச்சிடுறேன். ஏதோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தான் ஜெனீவா போன சமாச்சாரங்கள் நடந்தது. வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூ ஆல்? சோஷியல் ஒர்க்கா? அது என்ன காலேஜ்? ஸ்டெலாமரிஸா? அங்கே உங்களுக்கு ஸ்டெலாமரிஸில் சோஷியல் ஒர்க் போக ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வேறு வச்சிருக்கீங்க. கரெக்டாக? அது உங்களுக்கு தெரியாது. ஸ்டெலாமரிஸில் ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கு. வேலை காலத்தில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு காலேஜில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் படித்தவங்க இப்போ ரமேஷ் நாதன் பேசுறது எதுவும் கேட்டீங்கன்னா தெரியாது. நான் எப்படி உத்தரவாதமாக சொல்கிறேன்னா 2 கல்லூரியிலேருந்து என்கிட்ட இன்டர்ன்ஸ் வந்தாங்க. இந்த 2 கல்லூரியிலும் என்கிட்ட இன்டர்ன்ஸ் வந்தாங்க. ஒரு கல்லூரியிலிருந்து வந்த இன்டர்ன் இன்னைக்கு ஜெனீவாவில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. வந்தவர் இன்னும் போறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அவங்க இந்த மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். உத்தரவாதமா முடியும். ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ் குழுவாக கூட்டுப்படியாக செய்யக்கூடிய பணிகள் என்பதை இந்த நேரத்தில் கூறி கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லப்படாத ரெஃபர் பண்ணப்படாத 2 மேட்டர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்டு போயிடுறேன். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சா? அந்த பார்க்க டைம் ஆட்டாதான் நம்ம பார்க்குறேன். முடிஞ்சிச்சா? கடைசியாக SDG கோல்ஸை மறந்துடுறாங்க. இன்டர்நேஷனல் மெக்கானிசம் இன்னைக்கு 2025 வந்துட்டோம். இன்னும் 5 வருஷம். இப்போதான் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேற எதை பற்றியும் டாக்டர் பேச மாட்டாங்க. எல்லாரும் SDGஸை பற்றி பேச போறாங்க. உங்களுடைய அனைத்து பணிகளிலும் SDGஸோட நீங்க இணைந்து பணிகளை கொண்டு சென்று அதை ஒரு நல்ல ஒரு மெக்கானிசமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி குரல்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கடைசியாக ஒரே ஒரு உண்மை, UN is become totally irrelevant. பேசிட்டு இருந்த நம்ம ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம மண்ணில் இருந்து இந்தியாவில் இருந்து the youngest woman Dalit special rapporteur is from India, is from Bengaluru, is a Tamil, Ashwini. 33 வயசுல UN special rapporteur. யார் கூட அந்த மாதிரி கை தட்ட மாட்டீங்க. 33 வயசுல தமிழ் பேசுகின்ற எல்லாம் தமிழ் சொன்னா உடனே புதிக்கிற தமிழ்நாட்டில் அப்படி உட்கார்ந்துருக்கீங்க. 33 வயசுல ஒரு தலித் பெண் கடினமான ஜெசுட் இன்ஸ்டிடியூஷன்ல பணி செய்து ஜெசுட் இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு மெமோலாம் கொடுத்து நல்ல மெமோ கொடுப்பாங்க. மெமோலாம் வாங்கி ஜேஎன்யூல PhD முடிச்சு டுடே இஸ் தி UN ஸ்பெஷல் ராப்போர்ட்டர் ஆன் ரேசிசம். இதே சென்னையில் சுனாமி நேரத்தில் வீடுகள் கட்டி கொண்டிருந்தா நமக்கு ஞாபகம் இருக்கும். மிஸ்டர் ராஜகோபால் ஹவுசிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய he is an MIT, he is our UN special rapporteur on housing today. So there are special rapporteurs from India. பெருமைக்குரிய நடவடிக்கை இருக்காங்க. அந்த பெண் வந்து வயசுல செல்வாங்க. ஆனா இருக்கக்கூடிய UN ஸ்பெஷல் ராப்போர்ட்டர் பலருடன் ஒவ்வொரு நாளும் தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு பெண் யாருன்னா அஸ்வினி அவர்கள் இருக்காங்க.
தயவு செய்து வெவ்வேறு கன்வென்ஷன்ஸை ஆப்ஷன் புரோட்டோகால்ஸை கையொப்பம் விடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் நீங்களும் நானும் எப்பொழுதும் கம்யூனிகேஷன்ஸ் அனுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு நீங்கள் பார்க்கின்ற செய்திகளை தயவுசெய்து பார்த்து அமைதியாக இருக்கிறவர்களாக இல்லாமல் யூஎன் ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸ் இன் ரிலேஷன் டு சில்ட்ரன் பட்டியல் அதெல்லாம் வருது, நான் உள்ளார போக மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்ததுனால காட்டு விடுங்கிற எல்லா ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸுக்கும் நீங்கள் கடிதம் போடலாம், இமெயில் போடலாம், இல்லை ஒரு சின்ன கலெக்டிவ் சார்பாக போடலாம். நம்ம தேசிய மனித உரிமையாக தூக்கி கொண்டு இருக்கும். ஆனால் அந்த ஸ்பெஷல் ராப்போர்ட்டர் will take up your thoughts. தயவுசெய்து யூஎன் ஸ்பெஷல் ராப்போர்ட்டர்ஸை பயன்படுத்துகின்ற நபர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, குழந்தைகள் உரிமை அரங்கத்தில் தொடர்ந்து பணி செய்கின்ற நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், நீங்கள் எல்லாம் போற்றக்கூடிய மனித உரிமை காப்பாளர்கள் இருப்பது இந்த நேரத்தில் பெருமையாக கூறதான், உங்களை பாராட்டத்தான் நான் இங்கு வந்தேன். இந்த விஷயத்துக்கு வரல. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹோப் ஃபார் கிரியேட்டிங் ஹோப் இன் தி செக்டர். நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் உள்ள ஒரு தலைவர் அவர். இந்த பணியை தொடர்ந்து கொண்டு செல்லுங்கள். நிறைய சவால்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டர் இந்த செக்டர். விஷயம் தெரியாதவர்கள் எல்லாம் 30 வருஷமா இந்த பணியை எடுத்துட்டு இருக்க கேள்வி கேட்கின்ற அசிங்கமான பல சூழல்கள்லாம் ஏற்படும். அந்த அவமானங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டு நீங்கள் தொடர்ந்து பணி செய்கிறீர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்